இன்றைக்கி ஆர்எக்ஸ் பெடியோட லெட்ஜர் க்ரியேஷன் எப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மாஸ்டரில் சப்ளையர் எப்படி புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் லிஸ்ட்டில் ஸ்ரீ குகன் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். ஸ்ரீ குகன் ஏஜென்சிஸ், அதோட கேட்டகரி, அதோட டைப், லோக்கல் இன்டர்ஸ்டேட்டுன்னு இருக்குது. இது சேஞ்ச் பண்ணால் எடிட் கிளிக் பண்ணிவிட்டு லோக்கலாக இன்டர்ஸ்டேட்டா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். லோக்கல் அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரும், இன்டர்ஸ்டேட்னா ஐஜிஎஸ்டி வரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி நம்பர், டிஎல் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணிக்கிறோம். அடுத்த டேப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் டைப் பண்ணிக்கிறோம். அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க்கோட நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச், அவங்களோட க்ரெடிட் லிமிட் எவ்வளோ டேஸ்க்குள்ள க்ரெடிட் கொடுக்கணுங்கிறதையும் டேட்டையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். இப்போது ஸ்ரீ குகன் ஏஜென்சிங்கிற ஹெட்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை அக்கௌண்ட்ஸில் ஹெட்டு ஆர் கண்ட்ரோல் ஹெச் அதில் போய் நம்ம இந்த ஹெட்டு க்ரியேட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இதில் டைப் பண்ணி பார்த்தா இந்த ஹெட்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சன்ட்ரி கிரெடிட்டாஸுங்கிற குரூப்புக்கு கீழே இந்த ஹெட்டு க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து புதுசாக இன்னொரு ஹெட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸில் ஹெட்டுங்கிறதுல போயிட்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸ் டிஎன்இபி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறோம். ஹெட்டு வந்து டிஎன்இபின்னு போட்டிருக்கோம். குரூப்போட நேம் எடிட் பண்ணோங்கிறதுனால எடிட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுங்கிற குரூப்புக்கு கீழே இந்த ஹெட்டை நம்ம போடுறோம். சேவ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பர்ச்சேஸ் டேக்ஸபிள் குட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத அதுலேயே அந்த ஹெட்லேயே போட்டுட்டு இது எல்லாத்தையும் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ்ங்கிற குரூப்புக்குள்ளே க்ரியேட் பண்ணிடுறோம். இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டுங்கிறது நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டு டைப் பண்ணும்போது அந்த லிஸ்ட்லேயே எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு இதுக்கும் அப்படிங்கிறது, டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அங்கே டிஸ்பிளே ஆகிடுது. தேங்க்யூ.